السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தை நாம் அனைவரும் இங்கு ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்குரானில் சூரா நாசியாத் என்று சொல்லப்படுகிற 79வது அத்தியாயத்தில் ஒரு சில வசனங்கள் வாயிலாக சொர்க்கவாசிகள் யார், நரகவாசிகள் யார் என்பதை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். குரானிலே நீங்கள் பல்வேறு இடங்களில் பார்க்கலாம், சொர்க்கவாசிகளுடைய பண்புகள் இன்னென்ன விதத்தில் இருக்கும் என்றும், நரகவாசிகளாக செல்லக்கூடியவருடைய பண்புகள் இப்படி இருக்கும் என்று குரான் நெடுகிலும் பல இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதிலே குறிப்பாக நாசியாத்திலே சொல்லித்தரக்கூடிய வசனத்தை நீங்கள் கவனித்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத்தத் துன்யா ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. யார் வரம்பு மீறுகிறார்களோ, யார் இந்த உலக வாழ்க்கையை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களுடைய தங்குமிடம் நரகத்திற்குரியதாகத்தான் இருக்கும். அவர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் தான் தங்குவார்கள். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் தன் இறைவன் முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த நாளை பயந்து, நிற்க வேண்டுமே என்ற அந்த மறுமையினுடைய சூழ்நிலையை பயந்து தன்னுடைய மனோ இச்சையிலிருந்து தன்னை தவிர்த்து கொள்கிறாரோ, தன் சுய விளக்கங்களிலிருந்தும் சுய காரியங்களிலிருந்தும் ஒருவர் தன்னை தவிர்த்து கொண்டு இறை வணக்க வழிபாட்டிலும் இறை திருப்திக்கான காரியங்களில் யார் ஈடுபடுகிறாரோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் நாளை மறுமையில் அவருடைய தங்குமிடம் சொர்க்கமாக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டுமே ஒரே ஒரு வேறுபாட்டை கொண்டதுதான். துன்யாதான் வேண்டும் என்று வாழக்கூடியவர்கள் எல்லாம் துன்யாவுக்குரியவர்கள், அவர்கள் ஆகிரத்திலே நரகத்தை சந்திப்பார்கள் என்றும், இல்லை எனக்கு துன்யா தேவையில்லை, மறுமையினுடைய அந்த விசாரணைக்குத்தான் நான் பயப்படுகிறேன் என்று வாழக்கூடியவர்கள் அனைவருமே சொர்க்கத்திற்குரியவர்கள் என்றும் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். அப்ப நாம எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை தான், ஒரு வழிகாட்டுதலைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. துன்யாவில் வாழக்கூடியவர்கள் யாருமே துன்யாவுக்காக போராடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. நம்மை திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் தூண்டுகிறது, பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஆர்வமூட்டுகிறது. அந்த திருமண வாழ்க்கையிலும் பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய தகப்பனார் தாயார் என்கிற அந்த வாழ்க்கையிலும் பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், அதற்கு செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலையும் இஸ்லாம் சொல்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், அமல்கள் குறித்து இஸ்லாம் சொன்ன வழிகாட்டுதலை விட பொருளாதாரத்தை தேடுவதை குறித்து இஸ்லாம் போட்ட வரம்புகள் குறித்த வழிகாட்டுதல் அதிகம். எப்படி தொழ வேண்டும், எப்படி நோன்பு வைக்க வேண்டும், எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொன்ன வழிகாட்டுதலை விட எதை பற்றி வழிகாட்டுதல் அதிகம்? எப்படி பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டும், சம்பாதித்த பொருளாதாரத்தை எப்படி சேமிக்க வேண்டும், சேமித்த பொருளாதாரத்தை எப்படி செலவழிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் வாரிசுதாரர்களுக்கும் எப்படி பங்கு பிரிக்க வேண்டும், நம்முடைய சொத்து பத்துகளுக்கு யார் உரியவர்கள் யார் உரியவர்கள் அற்றவர்கள் என்ற பொருளாதார ரீதியாக சொல்லித்தரப்பட்ட மார்க்க ஷரியத்துகள் மிக அதிகம். அப்ப இஸ்லாம் துன்யாவில் வாழக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா இவ்வளவு விஷயத்த எல்லாம் சொல்லியிருக்கவே கூடாது. நீ சம்பாதிக்காதுன்னு ஒரு வார்த்தையில முடிச்சிருக்கணும். நீ எதுக்கு சம்பாதிக்கிற, சம்பாதிக்க வேண்டாம், செலவு பண்ண வேண்டாம், சேர்த்து வைக்க வேண்டாம், நீ அல்லாஹ்வுடைய ரசூலை நினைச்சுக்கிட்டு திக்ர் பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்திக்க என்று சொல்லி இருக்கணும். அப்ப இஸ்லாம் வழிபாடுகளை பற்றி சொன்னதை விட காட்டிலும் எதை சொல்லி இருக்கிறது? பொருளாதார ரீதியான சட்டதிட்டங்களையும் ஆட்சி முறைகளையும், எப்படி ஒரு பொருளை விற்க வேண்டும் வாங்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை சொன்னதில் இருந்து துன்யாவில் வாழ்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஆனால் துன்யாவில் மூழ்கிவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் அதிகமாக நமக்கு நினைவுபடுத்துகிறது. அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களுடைய பொருள் செல்வமோ உங்கள் பிள்ளை செல்வமோ உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். பொருள் செல்வம் இருப்பதில் தப்பு கிடையாது. எத்தனையோ பல நபிமார்களுக்கு அல்லாஹ் செல்வ வளத்தை அதிகப்படுத்தினான், சுலைமான் நபியை போன்று. பிள்ளை செல்வம் இருப்பதில் ஒன்று தவறு கிடையாது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் 12 பிள்ளைகளை கொடுத்தான். எவ்வளவு நாள் பிள்ளை செல்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தப்பு கிடையாது. எவ்வளவு வேண்டுமானால் பொருள் செல்வத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், தவறு கிடையாது. இந்த பொருள் செல்வமும் இந்த பிள்ளை செல்வமும்
மறுமை இலக்கில் இருந்து இறை நினைப்பை விட்டு உங்களை திசை திருப்பி விட்டால் ஒமை யஃபஅல் தாலிக், யாருக்கு திசை திருப்பப்படுகிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன், நஷ்டவாளிகள் என்றால் அது இவர்கள் தான், வேற யாரும் கிடையாதுங்கிறான்ல. துன்யாவை நோக்கி அந்த பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் உலக செல்வத்தை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைத்து இறைவனை நினைப்பதில் இருந்து நீங்கள் திசை திரும்பி விடுவீர்களே, ஆனால் நீங்கள் யார் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த பிள்ளை செல்வம் விஷயத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்ட நபிமார்களில் ஒருவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாருமே அதுல மறுக்க இயலாது. எந்த அளவிற்கு என்றால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மீது ஒரு முறை அவதூறு பரப்பப்படுகிறது. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, ஆயிஷாவே நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் உங்க தகப்பனாருடைய வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருங்க, அல்லாஹ் இது குறித்து சட்டங்களை அருளுகிற வரை. ஒருவேளை நீங்கள் தவறு செய்திருந்தால், நபிக்கு தெரியாது, ஆயிஷா நாயகி எந்த ஒரு நேரத்திலும் தவறு செய்ய மாட்டார்கள் என்பதில் மாற்றம் இல்லை. இந்த காரியம் இது குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா நபிக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் தவறு செய்திருந்தால் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ் பிழை பொறுக்கக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன். ஒருவேளை நீங்கள் தவறு செய்யாமல் இருந்திருந்தால் அல்லாஹ் உங்களை பற்றிய அந்த பரிசுத்தத்தை அல்லாஹ் உங்களை பற்றி அல்லாஹ் சொல்லி விடுவான் என்று ஆயிஷா நாய்க்கு சொல்லி ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுவரைக்கும் ஒரு 40 நாள் இருந்த ஆயிஷா நாய்க்குடைய மனவேதனை இப்ப ரெட்டிப்பு மடங்காகுது. ரசூலுல்லாஹ்வே நம்மள வீட்டில் உட்கார வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா, அதுதான் அதுக்கு அர்த்தம். நேரடி அர்த்தம் வேற என்ன, வீட்டில் இருக்காதமா நீ கிளம்புங்கிறத நபி சொல்லியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் நாசுக்கான முறையில் பக்குவமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இது எந்த பெண்ணும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உச்சபட்சமான மன வருத்தத்துக்கு போயிட்டாங்க ஆயிஷா நாயகி. அப்ப ஆயிஷா நாயகி சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கொண்ட பொறுமையை நான் மேற்கொள்ளுகிறேன். எதுக்கு அந்த இறைத்தூதர் சொல்லணும், மற்ற இறைத்தூதர்கள் பொறுமை கொள்ளலையா அப்படின்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமை என்பது பல ஆண்டுகளாக நீடித்தது. இது ஒரு நாள் 2 நாள் 1 வருஷம் 2 வருஷத்துல முடிக்கல. யூசுப் என்ற தன்னுடைய பிள்ளை மற்ற பிள்ளைகளுடைய சூழ்ச்சியினால் கடத்தப்படுகிறார். பிள்ளை உயிரோடு இருக்கிறாரா மௌத்தாயிட்டாரான்னு தெரியல, என்ன நிலையில் இருக்கிறாருன்னு தெரியல. இது குறித்து அல்ல எந்த சட்டத்தையும் அறல. ஒரு வார்த்தை, இல்லப்பா உன் பிள்ளை வேற ஒரு இடத்துல நல்ல தங்கமா இருக்கிறார், பிரச்சனை இல்லை, நானே திருப்பி உங்ககிட்ட கொண்டு வந்துருவேன்னா எவ்வளவு நம்பிக்கை இருக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தைனா. அப்ப அல்லாஹ் அதை பத்தி சொல்லல, அதை பத்தி எந்த விதமான ஒரு கருத்தையும் அல்லாஹ் தெரிவிக்கவில்லை என்றவுடன் கடுமையான மனவேதனை. அந்த வேதனை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்களில் இருந்து கடுமையான தண்ணீரை தாரை தாரையாக வடிக்க வைக்கிறது. ஒரு நேரம் அந்த அழுது கண்களெல்லாம் செவந்து கண் தெரியாத குருடராக பார்வையற்றவராக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மாறிவிடுகிறார்கள் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இதைத்தான் ஆயிஷானை குறிப்பிடுறான். அப்போ ஒரு பொறுமையில் இருந்தார்கள். நான் என்னுடைய மனவேதனையும் கவலைகளையும் யாருக்கிட்ட முறையிடுறேன், அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த பொறுமையை போன்று நானும் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். பிள்ளை விஷயத்தில் மிக அதிகமாக சோதிக்கப்பட்டவர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிள்ளைகள் மரணித்து இருக்கிறது. 3 பெண் பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் பறி கொடுத்திருக்கிறாங்க. நுபுவத்துக்கு முன்னால் 2 ஆண் பிள்ளைகள், நுபுவத்துக்கு பின்னால் ஒரு ஆண் பிள்ளை பறி கொடுத்திருக்கிறாங்க. குழந்தை மரணத்தை விட, குழந்தை இல்லை என்கிற இப்ராஹிம் நபி ஜக்கரியா நபியினுடைய சோதனையை விட, தன் பெற்ற பிள்ளையை வழிகேட்டுல நம்ம விட்டுட்டோமே, நூஹ் நபி விரும்பி விடல, ஆனால் பிள்ளை வழிகேட்டுக்கு போயிடுச்சு. வழிகேட்டுக்கு போனதுனால் அந்த பிள்ளை நிரந்தர நரகத்துக்கு போயிட்டேங்கிற அந்த வேதனையை விட, பிள்ளையினுடைய மரணம், பிள்ளையினுடைய வழிகேடு, பிள்ளையே இல்லை என்கிற இத்தனை பல வேதனையை விட, புள்ள உயிரோடு இருக்குதா இல்லையா, உயிரோடு இருந்தா எந்த நிலையில இருக்குது அப்படிங்கிற அந்த தெளிவு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறது உண்மையில் நரகம். அதுதான். அவ்வளவு பெரிய சோதனையை சமாளித்த அந்த நேரத்தில் கூட நான் என்னுடைய எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் அல்லாஹ்விடத்தில் நான் முறையிடுகிறேன் என்று சொல்லி வாழ்ந்த அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உண்மையில் இறை நினைவை நாம் எல்லா சோதனை காலத்திலும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கும், மார்க்கத்தையும் மறுமையும் எப்படி சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்கும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வு மிகப்பெரிய பாடத்தையும் படிப்பினையும் நமக்கு சொல்லித் தருகிறது. அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே இந்த வசனத்திலே சொல்கிறான், அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ் அனில் ஹவா. யார் மறுமையில் அல்லாஹ் முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து மனோ இச்சையில் இருந்து தன்னை தவிர்த்துக் கொள்கிறாரோ, சுய விருப்பங்கள், சுய தேவைகள், எத்தனையோ பல காரியம் ஷரியத்துக்கு எதிராக நிற்கும். ஷரியத்து முக்கியமா என்னுடைய மனோ இச்சை முக்கியமா என்று வருகிற நேரத்தில் மனோ இச்சையை தேர்வு செய்வன் நரகத்திற்குரியவனாகி விடுவான், ஷரியத்தை தேர்வு செய்வன் சொர்க்கத்திற்குரியவனாகி விடுவான். அதிகமாக உலகத்தில் உள்ளவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்பது தான் பெற்ற வாரிசுகளால் தான். அப்படிப்பட்ட அந்த வாரிசுகளால் மறுமையினுடைய நினைவையும் இறை நினைவில் விட்டும் ஒரு நேரமும் திசை திரும்பாத யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மிக பெரும் ஆளுமை மிக்க ஒரு மார்க்கத்தை பற்றி பிடித்த ஒரு நபராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து சொர்க்கத்திற்குரிய நபராக மாறக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.